உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு, சுக்கிரன், சனி மற்றும் புதன் ஆகியோரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார்கள் இம்மாதம் முழுவதும். மற்ற கிரகங்களால் நன்மை ஏதுமில்லை. பண வசதி போதிய அளவிற்கு உள்ளது. இம்மாதம் முழுவதும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்திருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைவிருக்காது. கருத்தரித்துள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகும். ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் இருப்பதையும் செவ்வாய், குரு, சுக்கிரன் ஆகியவற்றின் சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் சிறந்த சுபம் பெற்று விளங்குகின்றன. சுபச்செலவுகள் அதிக அளவில் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிப்பதில் சிரமம் ஏதுமிராது. நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் சாதகமான போக்கு தென்படும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். விவாகத்திற்கு காத்திருக்கும் பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். ஆரோக்கியம் திருப்திகரமாகவே உள்ளது. உத்தியோகம். ஜீவனக்காரரான சனி பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார். அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். தற்போது நடைபெறும் தசாப்திகள் சாதகமாக இருந்தால் எதிர்பாராத பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். வெளிநாடு சென்று வேலை செய்ய ஆசையுள்ளவர்கள் முயற்சிக்கலாம், வெற்றி கிடைக்கும் என சம்பந்தப்பட்ட கிரகங்களின் சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. தொழில் வியாபாரம். மிக கடுமையான போட்டிகளை கூட முறியடித்து லாபம் காண்பது நிச்சயம் என்பதை சனி சுக்கிரனின் சஞ்சார நிலைகள் உறுதி செய்கின்றன. நிதி நிறுவனங்கள் ஒன்றையொன்று போட்டி ஓட்டுக்கொண்டு உதவ முன் வருவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிற மாநிலங்களிலிருந்து நல்ல ஆர்டர்கள் வருவது உற்சாகத்தை அளிக்கும். புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் கிரகங்கள் உதவிகரமாக நிலை கொண்டுள்ளனர். பெரும் வசதிகளை கொண்ட நண்பர் ஒருவர் உங்கள் தொழிலில் கூட்டாளியாக சேர முன்வருவார். சேர்த்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையினர் பெயர் மென்மேலும் பிரபலமாகும். வருமானம் உயரும். இயக்குநர்களுக்கு பல மாதங்களாக தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவு நீங்கும். புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். அரசியல் துறையினர். பிரதான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார்கள் இம்மாதம் முழுவதும். கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் உயரும். நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அவற்றிலிருந்து விடுபட வழிபிறக்கும். வரவிருக்கும் தேர்தலில் நிற்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். வெற்றி மாலை உங்களுக்குத்தான். பணத்திற்கோ அல்லது செல்வாக்கும் அதிகாரமும் கொண்ட சில பிரமுகர்கள் கொடுக்கும் அழுத்தத்திற்கோ அஞ்சாமல் இருக்கும் மன உறுதியை குரு, சுக்கிரன், சனி பகவான், செவ்வாய் கிரகங்களின் சுபபலம் அளித்தருகிறது. உங்கள் அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையும் என இம்மாத கிரக நிலைகள் உணர்த்துகின்றன. மாணவ மாணவியர். கல்வி கிரகம் என பூஜிக்கப்படும் புதன் உங்களுக்கு நல்ல பக்கபலமாக நிலை கொண்டுள்ளார் இம்மாதம் முழுவதும். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நல்ல குணங்கள் அமைந்த மாணவர்களின் சேர்க்கை ஏற்படும். விவசாயத்துறையினர். பல நன்மைகளை இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக உள்ளன. தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் புதிய விளைநிலம் ஒன்றை வாங்கும் யோகமும் அமைந்துள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை இப்போது அடைத்து மன நிம்மதியை பெறலாம். பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போட்டு விடாதீர்கள். பெண்மணிகள். அமைதியும் மன நிறைவும் ஏற்படும் மாதம் இந்த பங்குனி மாதம். திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். கணவனின் அன்பு, குழந்தைகளின் அரவணைப்பு, பாசம் ஆகியவை மன நிறைவை அளிக்கும். பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை தரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளின் ஆதரவும் மன நிம்மதியை அளிக்கும். விவாகத்திற்கு காத்துள்ளவர்கள் நல்ல வரன் அமையும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மங்கையருக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்கும். பரிகாரம் அவசியமில்லை. சந்திராஷ்டம தினங்கள் பங்குனி 6 முதல் 7, 8 வரை. நன்றி.